ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். வந்து ஒரு மாதம் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2 வாரம் தாண்டிடுச்சுல்ல. நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம் யாருக்குன்னா ஞாபகம் இருக்குமா? இருக்குதா? என்ன பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம், என்ன வசனம் நம்ம லாஸ்ட்டாக கவனிச்சோம் யாருக்குன்னா ஞாபகம் இருக்கா? நீங்கள் என்ன பிரதர் டைரியில் எழுதி வச்சுருக்கீங்க, பார்த்து சொல்லிடுவீங்க, எங்களுக்கு என்ன ஞாபகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவீங்களா? நான் கூட டைரியை பார்த்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, மூடிட்டு கூட சொல்லுவேன். என்ன நம்ம கவனிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்த வருட வாக்குத்தத்த வசனத்தை நம்ம வந்து வாசிக்கலாம். என்ன ஞாபகம் இருக்கா யாருக்குன்னா? என்ன வசனம்னு சொல்லுங்க. கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாசிக்கலாம். யோபு 42. வாசிங்க எடுத்தாலும். யோபு 42வது அதிகாரம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவராய், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறோம். நான் என்ன போதிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா, அவர் வந்து செய்ய வல்லவர். அவர் யார்? செய்ய வல்லவர். செய்ய வல்லவர் அப்படின்னா எல்லா காரியத்தையும் செய்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்க, என்ன காரியங்கள் வந்து உங்கள் இருதயத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது, உங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்குதுன்றதெல்லாம் அறிந்திருக்கிறாரு. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, என்ன சிந்திக்கிறீங்க, என்ன உங்களுக்கு தேவை அப்படின்றதையும் அவர் வந்து அறிஞ்சிருக்கிறாரு. அவர் வந்து செய்ய வல்லவராக இருக்கிறார். என்ன எப்படி இருக்கிறாரு? செய்ய வல்லவராய் இருக்கிறார் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு காமிச்சேன். அதில் நம்ம என்ன பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, அவர் செய்கிறதுக்கு வல்லவராக தான் இருக்கிறாரு. ஆனால் ஏன் செய்யலை அப்படின்னு நான் உங்ககிட்ட கேள்வி எழுப்புனேன். எப்படி ஏன் செய்யலை? அவரால் எல்லாமே செய்ய முடியும் தானே. அவரால் எல்லாமே செய்ய முடியும். ஏன்னா அவர் தான் சகலத்தையும் சிருஷ்டித்த கடவுள். கரெக்டாக? அவர் தான் சகலத்தையும் சிருஷ்டித்த கடவுள். அவருக்கு வந்து வல்லமையும் பராக்கிரமமும் அவருடையது தான். வல்லமையும் பராக்கிரமும் அவருடையது தான். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். யார்? சர்வ வல்லமை உள்ளவர். எல்லா காரியத்தையும் அவரால் செய்ய முடியும். அவரால் செய்ய முடியும். அதனால தான் அவரை நம்ம வந்து செய்ய வல்லவர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். நம்ம திருப்பலா எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். எல்லாவற்றையும் செய்ய முடியும். நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. என்ன நான் உங்களுக்கு காமிச்சேன் அப்படின்னா, நம்ம யோபுவில் பார்த்த மாதிரியே அவர் செய்ய வல்லவர். அவர் செய்ய வல்லவர் அப்படின்னா அதே வசனத்து தான் இங்கேயும் அதே தான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். செய்ய வல்லவர். எல்லாம் சொல்லுங்கள். செய்ய வல்லவர். செய்ய வல்லவர். ஆனால் நான் சொன்னேன் அவர் செய்ய வல்லவர் தான். செய்ய வல்லவர் தான். ஆனால் ஏன் நம்மளுக்கு செய்யலை அப்படின்னு நம்ம கவனிக்கும் போது, அவர் செய்ய வல்லவர் மட்டும் இல்லை, அவர் எப்படி செய்வார் அப்படின்னா, நல்லா கவனிங்க, எப்படி செய்வார் அப்படின்னா, நம்ம வேண்டிக் கொள்ளுகிறதற்கும், நல்லா கவனிங்க, நம்ம வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நம்ம நினைக்கிறதற்கும் அதிகமாக செய்வார். எப்படி செய்வார்? நம்ம ஒரு 100 ரூபா வேணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அவர் ₹1,00,000 கொடுப்பாரு. நம்ம வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நம்ம நினைக்கிறதற்கும் அதிகமாக செய்வார் அவர். எப்படி அப்படின்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், இருந்தாலும் உங்களுக்கு நினைவுபடுத்தணும்னு விரும்புகிறேன்.
நம்ம வேண்டிக் கொள்றதுனா நம்ம எதை வேண்டிக் கொள்வோம் அப்படின்னா, நம்மளுடைய கடந்த காலங்களை, நம்முடைய நினைவாற்றலை நம்ம வச்சு, நம்ம கடந்த காலங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்ததை வச்சு, நம்ம அப்பாவை பேஸ் பண்ணி, நம்மளுடைய சொந்த பந்தங்களை பேஸ் பண்ணி, நம்மளுக்கு இருக்கிற சொத்து மதிப்பை பேஸ் பண்ணி, நம்மளுக்கு இருக்கிற வேலையை பேஸ் பண்ணி, நமக்கு இருக்கிற ஒரு ஞானத்தை, அறிவை, அந்த இதை பேஸ் பண்ணி, நம்ம கடந்த காலங்களில் நடந்த நமக்கு இப்போ 20 வயசு ஆகுதுன்னா 20 வயசாக நடந்ததெல்லாம் நம்ம மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? அதை பேஸ் பண்ணி நம்ம வேண்டிக் கொள்வோம். அதை பேஸ் பண்ணி தான் வேண்டிக் கொள்வோம். யார்கிட்டயா ஏதாவது கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, அவங்களுடைய சிந்தனையில் என்ன வேணுமோ. இப்போ யாருன்னா வீடு கட்டணும் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, பிரதர் நீங்கள் என்ன பிரதர் கடவுள் வந்தால் வேண்டிப்பீங்கன்னு கேட்டோம்னா, நான் பெரிய வீடு கட்டணும் அப்படி வேண்டிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இப்போ படிக்கிற பிள்ளைகளை கேட்டோம்னு வச்சுக்கோங்க, നിങ്ങൾക്ക് என்ன வேணும் அப்படின்னா, நான் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் வேண்டிப்பாங்க. அதாவது அவர்களுடைய எண்ணத்தில் என்ன இருக்குதோ, அவர்களுடைய சிந்தனையில் என்ன இருக்குதோ, அவர்களுக்கு என்ன போதிக்கப்பட்டிருக்குதோ, அவங்க என்ன கற்று வச்சிருக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க கேட்பாங்க. கரெக்டா? அதுதான் அவங்க வேண்டிக் கொள்றதுக்கு அவங்க எப்படி வேண்டிக் கொள்வாங்க அப்படின்னா, அவங்களுடைய நினைவாற்றல் இது வரைக்கும் என்ன நினச்சிட்டு வந்திருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வேண்டிக் கொள்வாங்க. ஆனால் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாக செய்வார். நினைக்கிறது எப்படி நினைப்பாங்க அப்படின்னா, இப்போ ஒரு மனுஷன் காற்றுலேயே பறக்கிற மாதிரி நினைப்பான். அவன் நினப்பு. வேண்டிக்கிறது எதை வச்சு வேண்டிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க இதுக்கு முன்னாடி என்ன அனுபவிச்சுருக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி வேண்டிக் கொள்கிறாங்க. ஆனால் நினைக்கிறது கற்பனை. நினைக்கிறதுன்றது எது? கற்பனை. அவங்க கற்பனையை பேஸ் பண்ணால் அவங்க பறக்கிற மாதிரி வேண்டிப்பாங்க, பறக்கிற மாதிரி நினைப்பாங்க, காற்றுல பறக்கிற மாதிரி நினைப்பாங்க. நான் ஏரோப்ளைனில் போவேன், நான் ட்ரெயினில் போவேன். நீங்கள் சிந்திக்கிறது என்ன வேணால் சிந்திக்கலாம், எப்படி வேணால் சிந்திக்கலாம். நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருந்துட்டு கூட, நான் கோடீஸ்வரர் மாதிரி இருக்கிறேன், நான் பெரிய காரில் போகிறேன், நான் ஃப்ளைட்டில் போகிறேன் அப்படின்றது நீங்கள் என்ன வேணால் சிந்திக்கலாம், என்ன வேணால் யோசிக்கலாம். அது உங்களுக்கு நினைவாற்றலை பேஸ் பண்ணி வராது. அது நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ, என்ன யோசிக்கிறீங்களோ, உங்கள் கற்பனையில் நான் அப்படியே பறக்கிற மாதிரி, ஸ்பைடர்மேன் மாதிரி பறப்பேன், சக்திமான் மாதிரி பறப்பேன், அந்த மாதிரி கூட உங்களை நீங்கள் யோசிக்க முடியும், நினைக்க முடியும். ஆனால் வேதம் எப்படி சொல்லுது? நீங்கள் என்ன வேணா நினச்சிக்கங்க, என்ன வேணால் நினச்சிக்கங்க, நீங்கள் என்ன வேணால் கற்பனை பண்ணிக்கங்க, எவ்வளவு உங்கள் சிந்தனையில் கற்பனை பண்ண முடியுமோ நீங்கள் அதை கற்பனை பண்ணிக்கங்க. ஆனால் இந்த தேவன் எப்படி செய்வார் அப்படின்னா, நீங்கள் என்னவெல்லாம் வேண்டிக் கொள்கிறீங்களோ, நீங்கள் என்னவெல்லாம் உங்கள் சிந்தனையில் கற்பனை பண்ணி வச்சுருக்கிறீங்களோ, நீங்கள் என்னவெல்லாம் உங்கள் சிந்தனையில் கற்பனை பண்ணி வச்சுருக்கிறீங்களோ, அதை காட்டிலும் அதிகமாக செய்கிறவர் ஒரு கடவுள். பிரியமானவர்களே, நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்கிறவர் இந்த கடவுள். கவனிங்க பிரதர், கவனிங்க சிஸ்டர். இவர் யார்? இவர் செய்ய வல்லவர். யார் இவர்? செய்ய வல்லவர். எப்படி செய்கிறாரு? நீங்க நினைக்கிறதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிறாரு. எப்படி செய்கிறாரு? நீங்க நினைக்கிறதற்கும் நீங்க வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாக செய்கிறாரு. நல்லா கவனிங்க. இவர் செய்ய வல்லவர் தான். ஆபிரகாம சீமானாக்குனது யாரு? பிரதர்? தேவன். அவர் தான் சீமானாக்குனாரு. யாக்கோபை ஆசீர்வதிச்சது யாருங்க? தேவன் தான் ஆசீர்வதிச்சாரு. ஈசாக்கா 100 மடங்கு அறுவடை செய்தவர் யாரு? தேவன் தான் பண்ணாரு. அப்போ இவரு, நான் கேட்கிறேன், உங்களுக்கு ஏன் செய்ய மாட்டாரா? ஆபிரகாம் ஆசீர்வதிச்ச அதே கடவுள் தானே இன்னைக்கு இருக்கிறாரு. ஈசாக்கு ஆசீர்வதிச்ச அதே தேவன் தானே இன்னைக்கு இருக்கிறாரு. அவர் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் சொல்றாரு, நான் மாறாதவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? யாருன்னா நான் மாறாதவர் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ நான் சொல்கிறேன், நான் மாற மாட்டேன் பிரதர், நான் மாற மாட்டேன், நான் எடுத்த முடிவு தான், நான் மாற மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கவனிங்க. நான் மாற மாட்டேன், நான் மாறாதவர் அப்படின்னா
என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னா, நான் மாறாதவர் அப்படின்னா, நான் மாற மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் என் கூட ஒத்தி செஞ்சு வரணும் அப்படின்னா, நீங்கள் என் கூட சேர்ந்து செயல்படணும் அப்படின்னா, நீங்கள் மாறிக்கோங்க என்ன மாதிரி. எப்படி? நான் மாற மாட்டேன், நான் எடுத்தது முடிவு தான். அதை தான் வேதத்தை என்ன போட்டிருக்குன்னா, நான் மாறாதவர் ஏன் போட்டிருக்குது அப்படின்னா, அவர் மாறவே மாட்டாருங்க. நீங்கள் என்ன தான் ஒரு உபவாசம் இருந்து 40 நாள் உபவாசம் இருந்து நான் கர்த்தரை மாற்ற போகிறேன், நான் வந்து அவர் தூணை அசைக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் உபவாசம் இருந்து நீங்கள் மணிக்கணக்காக ஜெபம் பண்ணால் கூட வேதம் சொல்லுது அவர் மாறாதவர். அவரை மாற்ற எந்த ஒரு மனிதனாலையும் முடியவே முடியாது. அவர் மாறாதவர். அவர் மாறாதவர் அப்படின்னா நம்ம தான் மாறணும். நம்மளுடைய இருதயம் தான் மாறணும், நம்மளுடைய எண்ணங்கள் தான் மாறணும், நம்மளுடைய சிந்தனைகள் தான் மாறணும். நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, என்ன போட்டிருக்குது வேதத்தில் அப்படின்னா, அவர் வந்து செய்ய வல்லவர் தான் பிரதர். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவர் யாரு? சத்தமா சொல்லுங்க. செய்ய வல்லவர் அவர். இதில் எதனா மாற்றம் இருக்கா? எந்த மாற்றமும் கிடையாது. அவர் செய்ய வல்லவர் தான். அது மட்டும் இல்லாமல் அவர் எப்படி செய்கிறாரு? நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமா செய்யறாரு. ஒண்ணு இன்னைக்கு இல்ல, நான் என்னைக்கு வந்து கேட்டாலும் நீங்க இதை சொல்லணும். அவர் யார்? ஒண்ணு ஃபர்ஸ்ட் யார் அவரு? ரெண்டாவது அவர் எப்படி செய்யறாரு? நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமா, மிக அதிகமா செய்கிறாரு. திரும்பி கேட்குறேன், நல்லா கவனிங்க. அவர் யார்? அவரு செய்ய வல்லவர். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு இந்த வருடம் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம். என்ன சொல்லியிருக்கிறார் அவர் அப்படின்னா, நான் எப்படி சொல்லியிருக்காரு? தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைக்கிறது ஒண்ணுமே தடைபடாது. ஒன்று அவர் செய்ய வல்லவர். அதை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக உங்கள் மனசில் ஏற்படுத்திக் கொள்ளுங்க. என்னது? அவர் செய்ய வல்லவர். சத்தமாக சொல்லுங்க. செய்ய வல்லவர். அவர் எப்படி செய்கிறாரு? நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாக செய்கிறார். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? சரி, நான் கேட்குறேன், அவர் வந்து செய்ய வல்லவர். அவர் ஆபிரகாமுக்கு செஞ்சார், ஈசாக்குக்கு செஞ்சார், யாக்கோபுக்கு செஞ்சார். இப்படியே நான் சொல்லணும்னா நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் செஞ்சார். ரூத்தெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவளுக்குலாம் ஒன்றுமே இல்லை, ஜீரோ. ரூத் யாரு? ஜீரோ. அவங்க தேசத்தில் இருந்து அவங்க புருஷனை இழந்துட்டு விதவையா அவள் வந்து பஞ்சப்பழைக்க போன தேசத்தில் ஒன்றுமே இல்லாமல் ஆகிட்டு அங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவள் திரும்பி அவள் தேசத்துக்கு வர்றா. வந்தால் அடுத்த நேரம் சாப்பிட்றதுக்கு அவங்ககிட்ட எதுவுமே கிடையாது. மத்தியானம் சாப்பாடு சாப்பிடணும்னா எதுவுமே இல்லை. உடனே அவங்க அத்தை கிட்ட சொல்கிறான், நீங்கள் இருங்க அத்தை வீட்டில், நான் போய் ஏதாவது சாப்பிட்றதுக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு போகிறான். அவள் போய் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஒரு இந்த நிலத்தில் கருது அறுப்பாங்க இல்லையா, நெல் கருதுலாம் அறுக்கிற பார்த்துருக்கீங்களா, அது மாதிரி கோதுமை அறுத்துட்டு இருக்கிறாங்க. அது நிலத்தில் போயிட்டு அவங்க கீழே செதற விடுவாங்க இல்லையா, அதை பொறுக்கிறான். அதை பொறுக்கிறதுக்காக போகிறான். எதுக்காக போகிறான்? அந்த நிலத்துல கீழே செதற விடுறத சிந்தி கிடக்குது இல்லையா, அதை பொறுக்கிறதுக்காக போகிறான். பொறுக்கிறதுக்காக போகும்போது அவ மேலே அந்த போவாசுடைய கண்கள் படுது. நல்லா கவனிங்க. பொறுக்கிறதுக்காக போனவளை, ஜீரோவில் போனவளை, அவள் போனது ஏதோ கீழே கிடக்குமா, ஏதோ சிந்தி கிடக்குமா, அதை பொறுக்கிட்டு வரலான்னு போனா ஜீரோவில் போன அவளை அந்த நிலத்துக்கே தேவன் அதிபதியாக்குறாரு. அந்த இடத்துக்கே தேவன் அதிபதியாக்குறாரு. நான் சொல்றேன், நீங்க இன்னைக்கு ஜீரோல இருக்கலாம், நீங்க இன்னைக்கு இல்லாமையில இருக்கலாம், நீங்க தரித்திரத்துல இருக்கலாம், நீங்க கஷ்டத்துல இருக்கலாம். நான் சொல்றேன், அந்த ரூத்துக்கு செய்த அதே தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட உயிரோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க ஜீரோல இருக்கலாம், இல்லாமையில இருக்கலாம், தரித்திரத்துல இருக்கலாம், எதுல வேணா இருக்கலாம். ஆனா இவர் எல்லாவற்றையும் சகலத்தையும் நேர்த்தியா செய்து முடிக்கிற கடவுள் உங்களோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, யார் இவரு? செய்ய வல்லவர். தூக்கத்தில் எழுப்பி கேட்டா கூட சொல்லணும், யார் இவரு? செய்ய வல்லவர். எப்படி செய்வாரு? நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமா செய்வாரு. மிகவும் அதிகமா செய்வாரு. சிஸ்டர், உங்களுக்கு தெலுங்கு தெரியும் தானே? நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாயினா எப்படி சொல்றது? அவங்களுக்கு சொல்லுங்க.
புரியுதா? நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமா செய்வார், மிக அதிகமா செய்வார். ஓகேவா? ஓகே, இதுவரை புரிஞ்சிருச்சு இல்லையா? இப்ப அவர் எப்படி செய்வாரு? அவர் யார்? அவரு செய்ய வல்லவர். அவர் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமா செய்வார். ஓகே, அப்ப ஏன் செய்யல? பக்கத்துல இருக்க ஆளை தட்டி கேளுங்க. பக்கத்துல இருக்க ஆளை 3 பேரை தட்டி, அக்கம் பக்கத்துல இருக்க 3 பேரை தட்டி, ஏன் செய்யல? அவர் செய்ய வல்லவர். அவர் எப்படி செய்வாரு? நினைப்பதற்கு வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு மிக அதிகமா செய்வாரு. ஏன் செய்யல? ஏன்? அவர் செய்யணும்னு நினைச்சா கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும். கொடுக்குற தெய்வம் எப்படி கொடுக்கும்? அது உலக பழமொழி. அது என்னது? உலக பழமொழி, வேதத்தில் போடலை. கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும். ஆனால் ஏன் செய்யலை? இவர் செய்ய வல்லவர் அப்படின்னா நல்லா கவனிக்கல. இவர் செய்ய வல்லவர் அப்படின்னா சாதாரணமாலாம் கிடையாதுங்க. இவர் செய்யணும்னு நினைச்சாருன்னா உலகத்தையே மாற்றி அமைச்சிருவார். ஒண்ணுமே இல்லாதவனை தூக்கி ராஜாவாக உட்கார வச்சுப்பாரு. அப்படியா கொஞ்சம் தெய்வம். இவர் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவனை என்ன பண்ணாரு? அரசனா மாத்தினாரு. யார் அது? தாவீது. ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவனை அரசனா மாத்தினாரு. இவர் செய்ய வல்லவர் அப்படின்னா இவர் சகலத்தை செய்யறதற்கு சர்வ வல்லமையுள்ளவரா இருக்கிறார். வெறும் வல்லமையுள்ளவர் கிடையாது, சர்வ வல்லமையுள்ளவர். எப்படி? சர்வ வல்லமையுள்ளவர். இவர் செய்ய நினைச்சார்னா யாரை வேணா எங்க வேணா தூக்கிட்டு போகலாம், யாரை வேணா எங்க வேணா உட்கார வைக்கலாம், யாருக்கு வேணா என்ன வேணா கொடுக்கலாம். எல்லாவற்றையும் சகலத்தையும் உடையவரா இருக்கிறார். ஏனென்றால் வானமும் பூமியும் கர்த்தருடையது. வானமும் பூமியும் கர்த்தருடையது. எல்லாமே இவர்கிட்ட இருக்குது. எல்லா அதிகாரமும் இவர்கிட்ட இருக்குது. எல்லாமே இவரால் செய்ய முடியும். எல்லாமே இவரால் செய்ய முடியும். ஆனா நல்லா கவனிங்க, எல்லாமே செய்ய முடியும், எல்லாமே செய்யவும் முடியும். இவர் செய்யவர வல்லவர், செய்யறதுக்கும் வல்லவர், செய்யவும் முடியும். எல்லாத்தையும் செய்கிறதற்கு அதிகாரமும் வல்லமையும் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. புரியுதா? ஃபர்ஸ்ட் என்னது? இவர் யாரு? எப்படி செய்வாரு? இவருக்கு செய்யறதுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லாமே உடையவரா இருக்கிறாரு. புரியுதா? எல்லாமே உடையவரா இருக்கிறாரு. எல்லாமே அவருடைய அதிகாரத்தின் கீழே தான் இருக்குது. எல்லாமே அவருடைய அதிகாரத்தின் கீழே தான் இருக்குது. உங்களை இப்ப நினைச்சாருன்னா உங்களை கோடீஸ்வரி ஆக்குறதுக்கு அவரால் முடியும். உங்களை கோடீஸ்வரன் ஆக்குறதுக்கு அவரால் முடியும். ஏன்னா எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்குது. எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்குது. நல்லா கவனிங்க. அவர் செய்ய வல்லவர். அவர் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாக செய்வார், மிக அதிகமாக செய்வார். இன்னொன்று, அவரால் எல்லாத்தையும் செய்ய முடியும். செய்கிறதற்கான அதிகாரம் இருக்குது. செய்கிறதுக்கு வல்லமையும் இருக்குது. என்ன செய்யணுமோ அதற்குரிய அந்த சொத்துக்களும் அவர்கிட்ட இருக்குது. இப்போ பிரதமர் மோடி நினச்சாருன்னா நல்லா கவனிங்க. பிரதமர் மோடி நினச்சாருன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் நான் எல்லாருடைய அக்கௌண்ட்டில் இவ்வளோ அமௌண்ட் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார்னா அவரால் முடியுமா? முடியாதா? முடியும். ஏன் அவரால் முடியுது? அவர் தான் நம்முடைய நாட்டினுடைய மெயினான பிரதிநிதி. அவர் இந்த நாட்டில் இருக்கிற யாருக்கிட்ட என்ன சொன்னார்னாலும் அதை அவங்க செஞ்சுதான் ஆகணும். புரியுதா? ஆனால் நம்ம இந்த ராஜ்யத்தின் கீழே இல்லை. நல்லா கவனிங்க. இந்த ராஜ்யத்தின் கீழே இருக்கிற அவர் சொன்னாவே எல்லாமே நடக்குன்றீங்க. அவர் சொன்னாவே, அவர் நினச்சாருன்னா எல்லா அக்கௌண்ட்லையும் 1000 ரூபா போடணும்னா போடுவார். எல்லா அக்கௌண்ட்லேயும் 1,00,000 ரூபா போடணும்னா போட முடியும். ஏன்னா மொத்த அதிகாரமும், இந்தியாவுடைய மொத்த அதிகாரமும் அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் ஒரு சட்டம் போட்டார்னா நான்லாம் கீழ்ப்படியெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா சிஸ்டர்? எல்லாரும் ஆதார் கார்டு வாங்குங்கன்னு சொல்லி சொன்னார். இப்போ யாருன்னா ஆதார் கார்டு வாங்காமல் யாருன்னா இருக்கிறீங்களா? இங்கே இருக்கிறீங்களா? என்னாலாம் முடியாது. யார் அவர் என்ன ஆதார் கார்டு வாங்க சொல்கிறவர் அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்களா? இல்லை. அவராலேயே இந்த இந்தியாவில் இருக்கிற எல்லா மனுஷனையும் கீழ்ப்படிய வைக்க முடியுது. அப்போ இந்த உலகத்தையே உண்டாக்குனவர், வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த கடவுள், சர்வ வல்லமையுள்ள கடவுள், அவர் நினைச்சாருன்னா உங்களை ஆசீர்வதிக்க முடியுமா? முடியாதா? முடியும். கண்டிப்பாக முடியும். உங்களை ஆசீர்வதிக்க முடியும், உங்களை உயர்த்த முடியும், உங்களை மேன்மைப்படுத்த முடியும். நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செஞ்சு முடிக்க முடியும். ஆனால் ஏன் செய்யலை?
ஏன் நடக்கலை என் வாழ்க்கையில் ஏன் நடக்கலை? நான் ஏன் கஷ்டப்படுறேன்? நான் ஏன் இல்லாமையிலேயே இருக்கிறேன்? நான் ஏன் கடன்லையே இருக்கிறேன்? நான் ஏன் இந்த கஷ்டத்துலேயே இருக்கிறேன்? எதனால நான் ஆசீர்வதிக்கப்படலை? தேவன் என்னை ஆசீர்வதிக்கக்கூடாதுன்னு பாரபட்சம் உள்ளவராக இருக்கிறாரா? இல்லை. தேவன் பாரபட்சம் உள்ளவர் இல்லை. தேவன் வந்து யாரையும் பாரபட்சமாக பார்க்குற தேவன் கிடையாது. ஆனால் அவர் நினச்சார்னா எல்லாத்தையும் செய்ய முடியும். அவர் நினச்சார்னா எல்லாத்தையும் செய்ய முடியும். எல்லாரையும் ஆசீர்வதிக்க முடியும். எல்லாரையும் மேன்மைப்படுத்த முடியும். எல்லாரையும் நல்லவங்களாக மாற்ற முடியும். ஆனால் ஏன் செய்யலை? கவனிங்க, சொல்லுங்கள், கேளுங்க. ஏன் செய்யலை? ஏன் செய்யலை அப்படின்னா, ஏதேன் தோட்டத்தை உண்டாக்குனாரா? அது யார்கிட்ட கொடுத்தாரு? ஆதாம் கிட்ட கொடுத்தாரு. இப்போ ஆதாம் அந்த பழத்தை பறித்து சாப்பிட போனான் இல்லையா? யார் சாப்பிட போனது பழத்தை பறித்து? யார் சிஸ்டர்? ஏவாள் அந்த பழத்தை பறித்து சாப்பிட போகிறான். சாப்பிட போகும்போது தேவன் நினச்சிருந்தார் அப்படின்னா அதை தடுத்து நிறுத்திருக்கலாமா? நிறுத்திருக்க முடியாதா? நிறுத்திருக்க முடியாதா சிஸ்டர்? சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். நிறுத்திருக்கலாம் தானே? சரி, ஏவாள் தான் சாப்பிட்டுட்டா. அதை பறித்து கொண்டு போய் அவங்க வீட்டுக்காரருக்கும் கொடுக்குறா. யாருக்கு கொடுக்குறா? ஆதாமுக்கும் கொடுக்குறா. சப்போஸ் ஏவாள் தான் சாப்பிட தெரியாமல் சாப்பிட்டுட்டா, சரி ஆதாமையாவது சாப்பிடாமல் நிறுத்திருக்கலாமா? நிறுத்திருக்க முடியாதா? சொல்லுங்கள், நிறுத்திருக்க முடியாதா? அவர் நினச்சா நிறுத்திருக்க முடியாதா? நிறுத்திருக்கலாம் தானே? தேவன் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சார் அப்படின்னா, நல்லா கவனிங்க, தேவன் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சார் அப்படின்னா, ஈசாக்கு ஆசீர்வதிச்சார் அப்படின்னா, யாக்கோபு ஆசீர்வதிச்சார் அப்படின்னா, ரூத் ஆசீர்வதிச்சார் அப்படின்னா, எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? ஒருவனை எப்படி அவர் ஆசீர்வதிக்கிறாரு? எப்படி இது பண்ணுறாரு அப்படின்னா, அது அவர்களுடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தனைகள், அவர்கள் எதுக்கு தகுதியாக இருக்கிறாங்க, எப்படி அவங்களால முடியுது, அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றத அவங்களுடைய இதுபடி தான் ஆசீர்வதிக்கிறார். அவரே வந்து கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டி நீ கோடீஸ்வரன் ஆயிடுன்னு சொல்கிறது கிடையாது அவர். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, வாசிக்கலாம். எபேசியர் 4வது அதிகாரம் 20வது வசனம். எபேசி 4:8 வாட்சது தான். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய், வாசிங்க சிஸ்டர். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நாம் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய், சத்தமாக வாசிங்க, திரும்பி வாசிங்க, இன்னும் சத்தமா, நமக்குள்ளே கிரியை செய்கிற. அவர் வந்து வேண்டிக்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாக செய்வராக இருக்கலாம். அவர் கோடி கோடியாக கொட்டுறவராக இருக்கலாம். அவர் லட்சாதிபதியாக உங்களை மாற்றுறவராக இருக்கலாம். பில்லியன் கணக்கில் உங்களை ஆசீர்வதிக்கிறவரா அவர் இருக்கலாம். அவர்கிட்ட கோடி கோடியாக சொத்து இருக்கலாங்க. அவருக்கு வானத்தையும் பூமியை உடையவராக அவர் இருக்கலாம். ஆனால் அவர் எதை பேஸ் பண்ணி ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா, எப்படி நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம் அப்படின்னா, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. எப்படி ஆசீர்வதிக்கப்படுறோம்? எப்படி சிஸ்டர் ஆசீர்வதிக்கப்படுறோம்? அவர் வந்து எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாரு. அவர் எல்லாத்தையும் வச்சுதான் இருக்கிறாரு. புரியுதா சிஸ்டர்? அவன் ஏதேன் தோட்டத்தில், நல்லா கவனிங்க, ஏதேன் தோட்டத்தில் கோடிக்கணக்கான மரங்களை உண்டாக்கி வச்சிருந்தாரு. எப்படி வச்சிருந்தாரு? கோடிக்கணக்கான மரங்களை உண்டாக்கி வச்சிருந்தாரு. எல்லா மரங்களும் பலன் கொடுத்து, எல்லா மரங்கள்லையும் பலன் இருந்தது. எல்லா மரங்களும் பழுத்து காய்த்து பழுத்து தொங்கிக் கொண்டிருந்தது. அதை யாரு எடுத்து சாப்பிடணும்? அதை எடுத்து சாப்பிட வேண்டியது யாருங்க எடுத்து சாப்பிடணும்? ஏதேன் தோட்டத்தில் கோடிக்கணக்கான மரங்கள் இருக்குது. ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் உண்டாக்கி வச்சுட்டு இருக்கிறாரு. அங்கே கோடிக்கணக்கான மரங்கள் உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. மாம்பழம் வேணா மாம்பழம் இருக்குது, கொய்யாப்பழம் வேணா கொய்யாப்பழம் இருக்குது, பலாப்பழம் வேணா பலாப்பழம் இருக்குது, ஆப்பிள் வேணா ஆப்பிள் இருக்குது, ஆரஞ்சு வேணா ஆரஞ்சு இருக்குது. என்ன பழங்கள் உலகத்தில் நீங்கள் பார்க்கிறீர்களோ எல்லா பழங்களும் பழுத்து தொங்கி கொண்டு இருக்கிறது. ஆனால் தேவன் அதை உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. அதை ஆதாமுக்காக உண்டாக்கி இருக்கிறாரு, ஏவாளுக்காக உண்டாக்கி இருக்கிறாரு. தேவன் உண்டாக்கி அந்த தோட்டத்தை ஆதாம்
ஆதாம் கையிலையும் ஏவாள் கையில கொடுத்துட்டு இருக்கிறாரு. இப்போ அவனுக்கு பசிக்குது அப்படின்னா நேராக போய் தேவன்கிட்ட போய் நின்றுட்டு, கடவுளே எனக்கு பசிக்குது, ஏதாவது பண்ணுங்க. தேவனே எனக்கு பசிக்குது, ஏதாவது பண்ணுங்க. அப்பா எனக்கு பசிக்குது, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான்னா தேவன் என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு சொல்லுங்க? தேவன் என்ன சிஸ்டர் பண்ணுவாரு? மரங்கள் பழுத்து தொங்கிட்டு இருக்குது, அவனுக்கு தேவையானதெல்லாம் ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. எல்லாம் ஏதேன் தோட்டம் முழுவதுமா செழிப்பா இருக்குது. 4 ஆறு ஓடிட்டு இருக்குது, 4 ஆறு ஓடிட்டு இருக்குது. இவன் போய் தேவன் முன்னாடி போய் நின்றுட்டு, தேவனே எனக்கு தாகமா இருக்கு, எனக்கு தாகமா இருக்கு, தேவனே எனக்கு தாகமா இருக்கு அப்படின்னு சொன்னான்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும் சிஸ்டர்? நல்லா கவனிங்க பிரதர், நல்லா கவனிங்க சிஸ்டர். கடவுள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தேவையானது, உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டித்து முடித்து விட்டார். எல்லாம் சிருஷ்டித்து முடிக்கப்பட்டு ஆயிற்று. அதற்கு அப்புறமாகத்தான் உங்களையே உருவாக்கி இருக்கிறார். ஆனால் ஏன் நாம் சுதந்திரிக்கவில்லை என்றால், ஏன் கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரிக்கவில்லை என்றால், அது அவர்கள் 15 நாள்ல போக வேண்டிய இடத்துக்கு 40 வருஷமா இருக்கு. நான் போயிருக்கேன் இல்லையா, 40 வருஷமா போய்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் போல? எதுக்காக அவங்களால கானான் தேசத்துக்கு போக முடியல? 15 நாள் போக வேண்டிய இடத்துக்கு 40 வருஷமா போய்கிட்டே இருக்கிறாங்க, ஆனா போக முடியல. தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார், உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆனா ஏன் நாம் அனுபவிக்க முடியல அப்படின்னா, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. ஆதாம் அவனுக்குள்ள இருக்கிற எண்ணத்துல, அவனுக்குள்ள இருக்கிற சிந்தனையில, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுல, நம்மளுக்கு தேவன் இந்த மாம்பழத்தை எனக்காகத்தான் உருவாக்கி இருக்கிறார், இந்த ஆப்பிளை தேவன் எனக்காகத்தான் உருவாக்கி இருக்கிறார், இதை நான் பறிச்சு புசிச்சேன் அப்படின்னா என்னோட பசியை அடங்கிடுன்னு ஆதாமுக்கு தெரியல அப்படின்னா அவனால பறிச்சு புசிக்க முடியாது. தேவன் எல்லாரையும் சமமா ஆசீர்வதிச்சிருக்கிறார் பிரதர். சமமா எல்லாரையும் கடவுள் உண்டாக்கி இருக்கிறார், எல்லாருக்கும் சமமானதை கொடுத்திருக்கிறார். ஆனால் என்னுடைய ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். எதனால சங்காரமாகிறார்கள்? அறிவு இல்லை, கடவுளை குறிச்ச அறிவு இல்லை, கடவுளை குறிச்ச புத்தி இல்லை, கடவுளை குறிச்ச எண்ணம் இல்லை. கடவுள் எல்லாவற்றையும் உருவாக்கி வச்சிருக்கிறார். ஆனா நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி தான் நம்ம வாழ முடியும். எப்படி வாழ முடியும்? நீங்க இவ்வளவு நாளா எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்களோ அதற்கு காரணம் யாரு? இவ்வளவு நாளா நீங்க ஒரு ஆசீர்வாதத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இல்லையா, அதுக்கு காரணம் யாரு? யாரு? சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க சிஸ்டர். நீங்க இவ்வளவு நாளா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இல்லையா, இப்போ நீங்க சுவாசிச்சுட்டு இருக்கிறீங்க இல்லையா, நீங்க உயிரோடு இருக்கிறீங்க இல்லையா, நீங்க நேற்று நைட் சாப்பிட்டீங்கல்ல, நேற்று காலையில் மதியம் சாப்பிட்டீங்கல்ல, நேற்று காலையில் சாப்பிட்டீங்கல்ல, நீங்க உங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்குதுல்ல, நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இல்லையா, இவ்வளவு நாளா ஒரு சில ஆசீர்வாதங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது இல்லையா, இதற்கு காரணம் யாரு? சொல்லுங்க. ஏசப்பா. சரி, ஓகே. ஏசப்பா இவ்வளோ நாளாக நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு, இவ்வளோ நாளாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு, இவ்வளோ நாள் இந்த இவ்வளோ நாளாக கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் சுதந்திரிச்சு கொண்டதுக்கு காரணம் யாரு? ஏசப்பா. ஏசப்பா. சரி, யாருக்கெல்லாம் பில்கேட்ஸ் தெரியுமா? பில்கேட்ஸ் யாரும் தெரியுமா? அம்பானி தெரியுமா? அம்பானி தெரியுமா? சரி, அம்பானி இவ்வளோ நாளாக அவர் சொத்து சம்பாதிச்சு வச்சிருக்காரு, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காரு இல்லையா, அவர் அவ்வளோ சொத்து சம்பாதிச்சு வச்சிருக்கிறது காரணம் யாரு? யாரு? சத்தமா சொல்லுங்க. யாரு? ஏசப்பாவா? என்ன சிஸ்டர், நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்க சொத்துக்கும் எல்லாத்துக்கும் கொடுத்ததுக்கு இது வரைக்கும் வாழ்ந்துருக்க காரணம் கேட்டால் ஏசப்பான்றீங்க. அனில் அம்பானி சம்பாதிச்சு வச்சிருக்காருல்ல, அவர் இவ்வளோ சொத்து வச்சிருக்காரு, அதற்கு காரணம் யாருன்னு கேட்டால் ஏசப்பான்னு சொல்கிறீங்க. நான் கேட்குறேன், அப்போ ஏசப்பா அவருக்கு மட்டும் கோடி கோடியாக கொடுத்துட்டு எனக்கு மட்டும் ஏன் 1000 ரூபாய் கொடுக்குறாரு? அவருக்கு மட்டும் கோடி கோடியாக கொடுத்துட்டு எனக்கு மட்டும் எதுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாரு? அவ்வளவு ஒரு இது உள்ள தேவனா என்ன? எப்படி சொல்றது, மனம் மாறி இருக்கிற தேவனா என்ன? அவரை மட்டும் கோடீஸ்வரன் ஆக்கி வச்சிருக்காரு, அம்பானியை மட்டும்.
அம்பானி மட்டும் அப்படி தேவனுக்கு என்னத்தை செஞ்சு தள்ளிட்டாரு. அவர் மட்டும் கோடீஸ்வரன் ஆக்கி வச்சிருக்காரு. என்னை மட்டும் இங்கே இந்த சிறுவல்பட்டில் ஒரு கிராமத்தில் குக்கிராமத்தில் கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. வெறும் ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்க வச்சிருக்கிறாரு. அவ்வளோ பாரபட்சம் உள்ளவரா நான் தேவன்? கவனிங்க கவனிங்க கவனிங்க. திரும்பி நான் கேட்குறேன், இவ்வளோ நாளா நல்லா கவனிங்க, இவ்வளோ நாளா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இப்போ நீங்கள் இருக்கிற நிலைமைக்கு, நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு, நீங்கள் இருக்கிற சூழ்நிலைக்கு யார் காரணம்? திரும்பி சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, யார் காரணம்? நான் இங்கே வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன்ல, நான் இங்கே வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுக்கு யார் காரணம்? யார் காரணம்? ஏசப்பா தான் காரணமா? திரும்பியும் சிஸ்டர் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒன்றே ஒன்று மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஏன் முன்னேறாமல் இருக்கிறோம்? நம்ம ஏன் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறோம்? நல்லா கவனிங்க. நம்ம ஏன் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறோம், நம்ம ஏன் முன்னேறாமல் இருக்கிறோம் அப்படின்னா, கடவுளை அறிஞ்சிக்கிறதான அறிவு இல்லை ஒன்று. ரெண்டாவது, என்னையே அறிஞ்சிக்கிறதான அறிவு எனக்கு இல்லை. என்னையே அறிஞ்சிக்கிறதான அறிவு எனக்கு இல்லை. என்னையை பற்றியே எனக்கு தெரியலை. நீங்கள் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறதுக்கு, நல்லா கவனிங்க, நீங்கள் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறதுக்கு, நீங்கள் இங்கே வந்து இப்போ நான் இங்கே வந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் நான் தான். நான் நினச்சிருந்தா தான் வந்திருக்கலாம். சரி, இப்போ நீங்கள் நான் பிரசங்கம் பண்ணுறது தேவன் தான் காரணம் சொல்லி சொன்னீங்க இல்லையா? சொன்னீங்களா இல்லையா? தேவன் காரணமாக இருந்திருந்தா போன வாரம் என்னை கூட்டு நீங்கள் பிரசங்கம் பண்ண வச்சுருக்கலாம்ல? அவர் வச்சுருக்கலாமா இல்லையா? போன வாரம் என்னை கூட்டு நீங்கள் பிரசங்கம் பண்ண வச்சுருக்கலாமா இல்லையா? நான் இங்கே பிரசங்கம் பண்ண வரல. போன வாரம் வந்தேனா? வரல. எங்கே போயிருந்தேன் தெரியுமா உங்களுக்கு? வெளியில் ஒரு இன்னொரு சர்ச்சு கூப்பிட்டுருந்தாங்க, அங்கே பிரசங்கம் பண்ண போயிட்டு இருந்தேன். புரியுதா? சர்ச்சுக்கு போனேம்மா. ஆனால் அங்கே போனதுக்கு காரணம் யாரு? ஏசப்பா தான் வச்சிருக்கிறாரு. சரி, ஓகே. சரி, இன்னைக்கு 4-5 பேர் சபைக்கு வரல. யார் வரலன்னு எனக்கு தெரியல. யார் வந்திருக்காங்க யார் வரலன்னு எனக்கு தெரியல. ஒரு 2-3 பேர் வராது மட்டும் எனக்கு தெரியுது. அதுக்கு யார் காரணம் சொல்லுங்க? நீங்கள் வந்து என்னைக்கு வந்து நீங்கள் செய்கிற காரியத்துக்கு, நீங்கள் செய்கிற செயலுக்கு தேவன் தான் காரணம், பிசாசு தான் காரணம், என் வீட்டுக்காரர் தான் காரணம், எங்கள் அண்ணன் தான் காரணம், என் தம்பி தான் காரணம், என் தங்கச்சி தான் காரணம், எங்கள் அப்பா தான் காரணம்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை காரணம் காட்டிக்கிட்டே எப்போல்லாம் இருக்கிறீங்களோ அப்போல்லாம் வந்து நீங்கள் உங்களையே மட்டுப்படுத்திக் கொள்ளுகிறீர்கள். நான் நீங்கள் வந்து பிரசங்கம் பண்ணி கொண்டு இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் நான் தான். பிரியமானவர்களே, நீங்கள் இங்கே சபையில் வந்து இங்கே அமர்ந்து இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருப்பதற்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவனா மாறணும் அப்படின்னா, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா வாழணும் அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் நீங்கள். நீங்கள் எப்பொழுது பொறுப்பை உங்கள் கையிலே எடுக்கிறீர்களோ அப்பொழுதிலிருந்து உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கிறது. பிரியமானவர்களே, ஆபிரகாம் அவன் காரணம் சொல்லி, அவன் நான் தான் காரணம் சொல்லி அவன் வந்ததுனாலதான் அவங்க அப்பாவை விட்டுட்டு, அவங்க அம்மாவை விட்டுட்டு, அவன் சொந்த பந்தங்களெல்லாம் விட்டுட்டு, அவன் தேசத்தை விட்டுட்டு, அவன் நாட்டை விட்டுட்டு, அவன் ஊரை விட்டுட்டு, தேவன் சொன்ன வார்த்தையை கேட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி வருகிறான். பிரியமானவர்களே, அவன் ஒரு முடிவு எடுக்கிறான். நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு நீங்க இங்க இருக்கிற நிலைமைக்கு முக்கிய காரணம் நீங்கள் தான். பிரியமானவர்களே, உங்களுடைய சூழ்நிலையை மாற்ற கடவுள் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் நான் சொல்கிறேன், எங்கள் வீட்டுக்காரர் தான் காரணம், என் மனைவி தான் காரணம், என் தங்கச்சி தான் காரணம், எங்கள் அக்கா தான் காரணம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே அடுத்தவங்க மேலே பழிய போட 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 என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய எல்லா காரியங்களும் அடுத்தவங்களை நம்ம காரணம் காட்டிட்டு போயிடுறோம். சிம்பிளாக நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதான எதிர்மறையான காரியங்களுக்கெல்லாம் அது அவன் தாங்க காரணம். அவன் இப்படி இருக்கிறனால தான் எனக்கு இப்படி ஆகிப்போச்சு. எங்கள் அப்பா தான் சம்பாரிச்சே வைக்கல, ஒன்றுமே வைக்கல, வச்சிருந்தாருன்னா நான் நேரம் கோடீஸ்வரனா இருந்திருப்பேன். எங்கள் அம்மா தான் காரணங்க, எனக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கல, சொல்லிக் கொடுத்து வளர்த்துருந்தா நான் இது மாதிரிலாம் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். வேதம் தெளிவாக சொல்லுது. எபேசியர் 3:20 தெளிவாக சொல்லுது, நீங்கள் வாழணும் அப்படின்னா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா தேவன் எவ்வளவு வேணா செஞ்சு வச்சிருக்கலாம் உங்களுக்கு. ஆனால் ஆதாம்
ஆதாம் அதை எடுத்து அந்த பழத்தை எடுத்து அவனே அவன் கையால அந்த பழத்தை எடுத்து சாப்பிடாத வரை அவனுடைய பசி அடங்காது. அவனே அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டாதான் அவனுக்கு பசி அடங்கும். அதுக்கு அவனுக்கு பசிக்கிறதுக்கு காரணம் யாரு? அவனுக்கு பசிக்கிறதுக்கு காரணம் யாரு? அவன் தான், அவன் வயிறு தான் அது. அவன் சரி, அவன் பசி அடங்குறதுக்கு காரணம் யாரு? அவன் தான் எடுத்து சாப்பிடணும். அவன் தான் இந்த பழத்தை எடுத்து சாப்பிடணும். சரி, வேதம் சொல்லுது, வாசிங்க சிஸ்டர். அதே வசனம் தான், வாசிங்க திரும்பி. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. எப்படி எப்படி? நமக்குள்ளே. நான் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், நமக்குள்ளே. நம்ம தான் காரணம். நம்ம இருக்கிற நிலைமைக்கு நம்ம தான் காரணம். நமக்குள்ள எந்த அளவுக்கு வல்லமை கிரியை செய்யுதோ, நமக்குள்ள எந்த அளவுக்கு கடவுளை பற்ற வெளிச்சம் இருக்குதோ, நமக்குள்ள எந்த அளவுக்கு நம்மளை பற்ற வெளிச்சம் இருக்குதோ, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இவ்வளவு நாளாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ எதுக்காக எனக்கு கம்பெனியில் சம்பளம் தர்றாங்க? எதுக்காக சிஸ்டர் எனக்கு கம்பெனியில் சம்பளம் தர்றாங்க சொல்லுங்க? நான் செய்கிற வேலைக்கு. கரெக்டா? நான் செய்கிற வேலைக்கு. எங்கள் அண்ணன் செய்கிற வேலைக்கு தராங்களா? எங்கள் தம்பி செய்கிற வேலைக்கு கணக்கு தராங்களா? எங்கள் மனைவி செய்கிற வேலைக்கு கணக்கு சம்பளம் தராங்களா? யார் செய்கிற வேலைக்கு சம்பளம் தராங்க? நான் செய்கிற வேலைக்கு தான் சம்பளம் தர்றாங்க. நான் செய்கிற வேலைக்கு. நான் எதை பேஸ் பண்ணி வேலை செய்கிறேன்? நான் எதை பேஸ் பண்ணி வேலை செய்கிறேன்? என்னுடைய எண்ணம். உங்களுடைய எண்ணத்தை பேஸ் பண்ணி நான் வேலை செய்ய முடியுமா? உங்களுடைய எண்ணத்தை பேஸ் பண்ணி வேலை செய்ய முடியுமா? முடியாது. எங்கள் தம்பியோடைய எண்ணத்தை பேஸ் பண்ணி வேலை செய்ய முடியுமா? என் மனைவியோடைய எண்ணத்தை பேஸ் பண்ணி வேலை செய்ய முடியுமா? நான் எதை பேஸ் பண்ணி வேலை செய்கிறேன்? என்னுடைய எண்ணத்தையும் என்னுடைய அறிவையும் என்னுடைய ஞானத்தை யூஸ் பண்ணி நான் வேலை செய்கிறேன். எதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க? என்னுடைய வேலை செய்கிறதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. நான் எதை பேஸ் பண்ணி வேலை செய்கிறேன்? என்னுடைய எண்ணத்தையும் என்னுடைய அறிவையும் என்னுடைய ஞானத்தையும் யூஸ் பண்ணி வேலை செய்கிறேன். இப்போது நல்லா கவனிங்க. இப்போ நான் சம்பாதிச்ச சம்பாத்தியெல்லாம் கவனிங்க. நான் சம்பாதிச்ச சம்பாத்தியெல்லாம், இது வரைக்கும் நான் சம்பாதிச்சிருக்க சம்பாத்தியெல்லாம் யார் சம்பாதிச்சது? அப்போ நான் இப்போ இவ்வளோ நாள் இருக்கிற நான் சூழ்நிலைக்கு காரணம் யார்? இப்போ இதே இது நான் வந்து ஒரு டிப்ளமோ படிச்சிருக்கேன். நல்லா கவனிங்க. என் தம்பி பிஇ படிச்சிருக்கான். நான் டிப்ளமோ படிச்சிருக்கேன், என் தம்பி பிஇ படிச்சிருக்கான். இப்போ நான் சப்போஸ் பிஇ படிச்சிருந்தேன்னா அப்படின்னா இப்போ என் தம்பி எவ்வளோ சம்பாதிக்கிறானோ அந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியுமா? முடியாதா? அப்போ அதுக்கு காரணம் யாரு? நான் தான் அதுக்கும் காரணம். இப்போ இதுவரைக்கும் இவ்வளோ நாளாக நீங்கள் சம்பாதிச்சு வச்சிருக்கிற சொத்துக்கு காரணம் யார் அப்படின்னா நீங்கள் தான். முழுக்க நீங்களே தான் காரணம். அந்த காரணத்தை நீங்கள் எப்போ ஏற்றுக்கொள்கிறீங்களோ, நான் தான் அப்படின்றத நீங்கள் எப்போ ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ, எப்போ நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறீர்களோ, இதுக்கு மேலே நீங்கள் செய்யும்போது இன்னும் அதிகமாக சம்பாதிக்கிற அளவுக்கு, இன்னும் அதிகமாக செயல்படுகிற அளவுக்கு, இன்னும் நீங்கள் சம்பாதிக்க போகிறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் தான் முழுக்க காரணம். பிரியமானவர்களே, அதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். தேவன் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் தேவன்கிட்ட கேட்கலாம், எனக்கு இன்னும் ஞானம் கொடுங்க, எனக்கு இன்னும் அறிவு கொடுங்க. ஏன்னா அவர் வந்து யாக்கோபில் சொல்லப்பட்டிருக்குது இல்லையா, அவர் வந்து ஞானத்துக்கு ஊற்று காரணர். எவனுக்கு ஞானம் இல்லையோ அவர் வந்து அவர்கிட்ட கேட்கிறவர்களுக்கு அவருக்கு முழுமையாக தருகிற தேவனா இருக்கிறார். அவர் எவன் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருக்கிறானோ அவன் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் போய் கேட்க கடவான். நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா தரதுக்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு. இன்னும் சொல்ல வரேன், முழுக்க நீங்கள் தான் காரணம் அப்படின்னா, நீங்கள் தான் காரணம் சொல்கிறதுனால நீங்கள் உங்கள் இருதயத்தில் ஐயோ நான் தான் காரணம் போல அப்படி நீங்கள் குற்ற உணர்ச்சி பட்டுன்னு தான் சொல்ல வரல. நான் எதற்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு அடுத்து செயல்படுறது இன்னும் அதிகமாக செயல்பட ஆரம்பிக்கலாம். இதுக்கடுத்து நீங்கள் செய்கிறது இன்னும் அதிகமாக செய்யலாம். நீங்கள் இன்னும் அதிகமாக ஜெபிக்கலாம். இன்னும் நீங்கள் அதிகமாக வேதத்தை வாசிக்கலாம். நீங்கள் வேதத்தை அதிகமாக வாசிக்கும் பொழுது, நீங்கள் இன்னும் அதிகமாக ஜெபிக்கும் பொழுது, இன்னும் கடவுளை அதிகமாக துதிக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் இன்னும் அதிகமாக கடவுளை அறிஞ்சு கொள்றீங்க. இன்னும்
இப்போ இன்னும் கடவுளை நீங்க அதிகமா அறிஞ்சு கொள்ளும் போது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் அறிவு பெருகுது. இன்னும் என்ன பண்ணுது? அறிவு பெருகுது. இதை யாரு சூஸ் பண்றது? யார் சூஸ் பண்றது? யாரால சூஸ் பண்ண முடியும்? எனக்கு அறிவு பெருகணும் அப்படின்னா இது யார் சூஸ் பண்ண முடியும்? நான் தான் சூஸ் பண்ணணும். நான் தான் சூஸ் பண்ணணும். எனக்கு இன்னும் அறிவு பெருகணும், இன்னும் நான் நிறைய பிரசங்கங்களை கேட்கணும், இன்னும் நிறைய வேதத்தை வாசிக்கணும், இன்னும் கடவுளுடைய இருக்கிற உறவை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு பண்ணும்போது நீங்க அதை அதிகப்படுத்த என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய அறிவு பெருகுது. உங்க அறிவு பெருக 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 நீங்க அதிக ஞானம் உள்ளவர்களா மாறுறீங்க. நீங்க அதிக ஞானம் உள்ளவர்களா மாற 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 என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய ஞானம் உங்களுடைய வேலையில வெளிப்பட ஆரம்பிக்குது. எப்படி? உங்க ஞானம் எங்க வெளிப்பட ஆரம்பிக்குது? அறிவு பெருகிச்சு. நல்லா கவனிங்க பிரதர். அறிவு பெருகிச்சு அப்படின்னா, ஞானம் பெருகிச்சு அப்படின்னா நீங்க வேற எதையுமே பெருக்கிக் கொள்ள வேண்டியதே கிடையாது. தன்னால உங்களுடைய அறிவு பெருக 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 உங்களுடைய ஞானம் பெருக 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 உங்களுடைய ஆசீர்வாதமும் பெருகுகிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, எதை பேஸ் பண்ணி நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. எதன்படியே? வல்லமையின்படியே. வல்லமை எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா அறிவு பேஸ் பண்ணி வருது, ஞானத்தை பேஸ் பண்ணி வருது. எப்படி வருது? அறிவை பேஸ் பண்ணி, ஞானத்தை பேஸ் பண்ணி தான் வல்லமை வருது. நீங்க அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள, ஞானத்தை பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள, கடவுளை பற்றி அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள உங்களுடைய ஞானம் மட்டும் பெருசாகல, உங்களுடைய ஆசீர்வாதமும் பெரியதாய் மாறுகிறது. பிரியமானவர்களே, எப்படி ஒரு மரம் மண்ணுக்குள்ள வேறுவிட 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 வெளியில இலைகள் அதிகமாகி 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 நிறைய பூக்கள் பூத்து நிறைய காய்கள் காய்த்து நிறைய கனிகளை கொடுக்க ஆரம்பிக்கிறதோ, அதே போல உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக உங்களுடைய மனதிற்குள்ளாக நீங்கள் கடவுளை பற்றதான அறிவு அதிகமாக அதிகமாக அதிகமாக, ஞானம் அதிகமாக 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 என்ன ஆகிறது என்றால் நீங்கள் வெளிப்புறமான வாழ்க்கையிலையும் நீங்கள் இலைகள் விட ஆரம்பிக்கிறீர்கள், பசுமையான மரத்தை போல மாற ஆரம்பிக்கிறீர்கள், நீங்கள் பூக்கள் பூக்க ஆரம்பிக்கிறீர்கள், காய்கள் காய்க்க ஆரம்பிக்கிறீர்கள். நீங்கள் ஒரு நாளிலே அநேக பலனை கொடுக்கிற மனிதர்களாக எழுந்து நிற்கிறீர்கள். பிரியமானவர்களே, புரியுதா நான் சொல்ல வர்றது? யார் அவரு? செய்ய வல்லவர். யார் அவரு? செய்ய வல்லவர். எப்படி செய்வாரு? எப்படி செய்வாரு? இவ்வளவு தூரம் நாம இருக்கிற நிலைமைக்கு யாரு காரணம்? இப்ப இருக்கிற நிலைமைக்கு யாரு காரணம்? இப்ப இந்த நிலைமையை விட்டு முன்னேறி போனோம்னா என்ன பண்ணணும்? அறிவை பெருக்கிக் கொள்ளணும். என்ன பண்ணணும்? அறிவை பெருக்கிக் கொள்ளணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? அறிவை பெருக்கிக் கொள்ளணும் அப்படின்னா நம்மளோட அறிவு யார் அதிகமாக இருக்குதோ அவங்க கிட்ட போய் கற்றுக்கொள்ளணும். வேதத்தை படிக்கணும். வேதத்திலேயே இருக்குது. நீங்கள் வேதத்தை படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு ஏகப்பட்ட அறிவு உங்களுக்கு உண்டாகும். இன்றைக்கும் வசனங்களை வாசிச்சிங்க அப்படின்னா இன்றைக்கி நடக்கிற நடைமுறை வாழ்க்கையில் உங்களுக்கு கடவுள் உங்களை போதிப்பார். கடவுள் எப்படி போதிப்பார்? நடைமுறை வாழ்க்கையில் எப்படி இருக்கணுன்றத போதிப்பார். கவனிங்க, ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். நம்ம சம்பாதிக்கிறோம் இல்லையா? சம்பாதிக்கிறோம். எதை பேஸ் பண்ணி சம்பாதிக்கிறோம்? நம்மளுடைய அறிவையும் ஞானத்தையும் பேஸ் பண்ணி நம்ம சம்பாதிக்கிறோம். சம்பாரித்து நல்லா கவனிங்க, ஆதாமுக்கு தேவன் என்ன கொடுத்தாரு? ஒரு ஏதேன் தோட்டத்தை கொடுத்தாரு. லாஸ்ட்டாக வந்தப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், ஆதாம் போய் கேட்குறான் தேவன்கிட்ட போயிட்டு, எனக்கு ஒரு பெரிய ஆப்பிள் தோட்டம் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்குறான். அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு ஆப்பிளை கொடுக்குறாரு. ஆப்பிளை கொடுத்து, என்ன ஆண்டவரே, நான் ஆப்பிள் தோட்டம் தானே கேட்டேன், நீங்கள் என்ன ஆப்பிளை கொடுக்குறீங்க அப்படின்றாரு. சொல்கிறான், ஆப்பிள் தோட்டத்தை தான்ப்பா கொடுத்துருக்கேன், நல்லா பாரு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ஆப்பிள் தோட்டத்தை தான்ப்பா கொடுத்துருக்கேன், நல்லா பாரு அப்படின்றாரு. இல்லை ஆண்டவரே, ஆப்பிள் பழம் தான் இருக்குது அப்படின்றாரு. சொல்கிறான் ஆதாம். ஆப்பிள் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க? ஆப்பிள் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க? சாப்பிட்ருக்கீங்களா? டேஸ்ட்டாக இருக்குமா? ருசியாக இருக்குமா? அதில் என்னெல்லாம் இருக்கும் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், கேட்கல. விதை இருக்கும், சதை இருக்கும், தோல் இருக்கும்.
அது என்ன பண்ணுவீங்க நீங்கள்? எதை சாப்பிடுவீங்க? சதையை சாப்பிட்டுட்டு விதையெல்லாம் தூக்கி போட்டுருவான். ஓகே, தூக்கி போட்டுறீங்களா விதையெல்லாம்? அந்த விதைக்குள்ளே எத்தனை ஆப்பிள் இருக்குது சொல்லுங்கள்? 4 இருக்கா? ஆப்பிள்குள்ளே தான் 4 விதை இருக்குது. அதில் விதை இருக்குல்ல, அந்த விதைக்குள்ளே எத்தனை ஆப்பிள் இருக்குது? எத்தனை இருக்குது? அந்த விதைக்குள்ளே எண்ணிக்கைக்கு அடங்காத ஆப்பிள்கள் இருக்குது. விதைக்குள்ளே என்ன இருக்குது? எண்ணிக்கைக்கு அடங்காத ஆப்பிள் இருக்குது. மல்கியா 3வது அதிகாரம் 10வது வசனத்துக்கு நம்ம திருப்புவோம். மல்கியா 3வது அதிகாரம் 10வது வசனம். என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆதாம் என்ன பண்ணுனா அப்படின்னா, அந்த சதையை சாப்பிட்டுட்டு விதையை விதைச்சான். என்ன பண்ணுனா? சதையை சாப்பிட்டுட்டு விதையை விதைச்சான். நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதான ஆதாரத்திலிருந்து, தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதான ஆதாரத்தில் இருந்து சதையை சாப்பிட்டுட்டு விதையை விதைக்கணும். எடுத்துட்டிங்களா? மல்கியா 3வது அதிகாரம் 10வது வசனம் கேட்டுறீங்களா? பைபிளில் தான் இருக்குதா அப்படி இல்லையா இருக்குதா அப்படின்னு? மல்கியா 3வது அதிகாரம் 10வது வசனம். புதிய ஏற்பாட்டில் கடைசி புத்தகம் மல்கியா 3வது அதிகாரம் 10வது வசனம். பேஜ் நம்பர் 1106. பேஜ் நம்பர் 1106 எடுத்துட்டிங்களா? வாசிங்க. யாருக்குமே வாசிக்க தெரியாதா? என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றது? என்ன சொல்றாரு? சோதித்து, எதனால சோதிச்சு பார்க்கணும்? எதனால சிஸ்டர் சோதிச்சு பார்க்கணும்? விதையை கொண்டு வந்து கொடுக்கறதுனால என்ன சோதிச்சு பாருங்க. விதையை எனக்கு இங்கே கொண்டு வந்து விதைச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணுவார் அவர்? வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாது போகும் மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன பண்ணணுமா? கவனிங்க, நானே சொல்கிறேன் உங்களுக்கு. கேள்வியையும் சொல்கிறேன், பதிலையும் சொல்கிறேன். திரும்பி நான் கேள்வியை கேட்பேன், நீங்கள் பதிலை சொல்லணும். கேள்வியையும் சொல்லுவேன், பதிலையும் சொல்லுவேன். திரும்பி கேள்வியை மட்டும்தான் கேட்பேன், பதில் நீங்கள் தான் சொல்லணும். ஓகேவா? என்ன சொல்கிறாரு? நீங்கள் சொல்லுங்கள், பதில் நீங்கள் கேள்வியை கேளுங்க. கேள்வி என் கூட சேர்ந்து கேள்வியும் கேளுங்க. என்ன சொல்கிறாரு? இடம் கொள்ளாது போகும் மட்டும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? என்னையே சோதிச்சு பாருங்க. திரும்பி சொல்லுங்க, என்ன சோதிச்சு பாருங்க. எதனால சோதிச்சு பாருங்க அப்படின்னா, விதையை கொண்டு வந்து விதைக்கிறதுனால சோதிச்சு பாருங்க. எப்படி? விதையை கொண்டு வந்து விதைக்கிறதுனால சோதிச்சு பாருங்க. எப்படி சொல்றாரு? விதையை கொண்டு வந்து விதைக்கிறதுனால சோதிச்சு பாருங்க. அப்படி சோதிச்சு பார்க்கும்போது என்ன நடக்குமா? இடம் கொள்ளாது போகும் மட்டும் உங்களை ஆசீர்வதிக்கிறார். சிஸ்டர், நீங்கள் இப்போ ஒரு 10,000 சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா கவனிங்க. 10,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் தேவனுக்குன்னு எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க, நீங்கள் சம்பளம் வாங்கின உடனே முதல்ல இது வந்து விதை. இது வந்து என்னது? விதை. இதை நான் யாருக்கு கொடுக்க போகிறேன்? தேவனுக்கு கொடுக்க போகிறேன். எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா நல்லா கவனிங்களே. எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா
நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா அந்த விதையை எடுத்து வைக்கிறதன் மூலமாக கொஞ்சம் 10 நிமிஷம் ஆகலாம் கவனிங்க. நீங்கள் அந்த விதையை எடுத்து வைக்கிறதன் மூலமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கலாம் அப்படின்னா இந்த 1000 ரூபா இருந்ததுன்னா நான் வந்து அரிசி வாங்கிப்பேன், இந்த 1000 ரூபா இருந்தால் நான் கரண்ட் பில் கட்டிப்பேன், இந்த 1000 ரூபா இருந்ததுன்னா நான் அந்த கடைக்காரனுக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்து கடனை கம்மி பண்ணிப்பேன், இந்த 1000 ரூபா இருந்ததுன்னா குழந்தைக்கு நான் ஃபீஸ் கட்டிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சரியா? நினைக்கலாம். ஆனால் கடவுள் வந்து இந்த உலகத்தில் என்ன உண்டாக்கியிருக்கார் அப்படின்னா இதில் இங்கே வந்து நிறைய பிரமாணங்கள் உண்டாக்கப்பட்டிருக்குது. அது என்ன அப்படின்னா விசுவாச பிரமாணம் உண்டாக்கப்பட்டிருக்கு, அன்பின் பிரமாணம் உண்டாக்கப்பட்டிருக்கு, புவியீர்ப்பு பிரமாணம் உண்டாக்கப்பட்டிருக்கு. புவியீர்ப்பு பிரமாணம் நீங்கள் பார்க்குறீங்க, என்ன பார்க்குறீங்க? ஒரு கல்லை தூக்கி போட்டால் அது கீழே தான் வந்து விழுகும், அதுதான் புவியீர்ப்பு பிரமாணம். அதே மாதிரி அன்பின் பிரமாணம், விசுவாச பிரமாணம், இந்த மாதிரி நிறைய பிரமாணங்கள் இருக்குது. அதில் ஒரு பிரமாணம் தான் விதைப்பும் அறுப்பும். என்னது அது? ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா அது இருக்கும். விதைப்பும் அறுப்பும். நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் ஒரு 10ல் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு வந்து நீங்கள் கொண்டு வந்து கடவுளுக்காக நீங்கள் கொடுக்கும்போது, அதாவது விதையை விதைக்கும் போது, நல்லா கவனிங்க, விதையை விதைக்கும் போது என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம் இதை நான் வந்து கரண்ட் பில்லை கட்டியிருக்கலாம், இது வந்து அதுக்கு பண்ணியிருக்கலாம், இதுக்கு பண்ணியிருக்கலாம், அதுக்கு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு யோசிக்கலாம். நீங்கள் அதுக்காக செலவு பண்ணுறதுனால பண்ணிடலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். நல்லா கவனிங்க, அது யாரோட விருப்பம்? உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் எதன்படி செயல்படுறீங்க அப்படின்னா உங்களுடைய விருப்பத்தின்படி தான் செயல்படுறீங்க. இப்போ நீங்கள் உங்கள் விருப்பத்தின்படியே அதில் 10ல் ஒரு பகுதி எடுத்துகிட்டு வந்து நான் கடவுளுக்காக கொடுக்க போகிறேன், கடவுளுக்காக விதைக்க போகிறேன், இந்த விதையை கடவுளுக்காக விதைக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் கொண்டு வரும்போது, நல்லா கவனிங்க, நீங்கள் கொண்டு வரும்போது என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, என்ன நீங்கள் வந்து என்ன அறிக்கை பண்ணுறீங்க அப்படின்னா, எதை நீங்கள் காட்டுறீங்க அப்படின்னா தேவன் தான் என்னுடைய ஆதாரம். எதை நீங்கள் காட்டுறீங்க? தேவன் தான் என்னுடைய ஆதாரம். நான் செய்கிற வேலையோ, நான் செய்கிற வியாபாரமோ, நான் செய்கிற தொழிலோ என்னுடைய ஆதாரம் கிடையாது. என்னை ஆசீர்வதிக்கிறவர் தேவன். எல்லாம் சொல்லுங்க, தேவன் தான் என்னுடைய ஆதாரம். என்ன காட்டுறீங்க? விதையை எடுத்துட்டு வந்து நிலத்தில் விதைக்கும் போது நீங்க என்ன காட்டுறீங்க? என்ன காட்டுறீங்க சிஸ்டர்? கவனிங்க சிஸ்டர், நல்லா கவனிங்க. என்ன இப்போ இங்கே பாருங்க, இப்போ கவனிங்க, நல்லா கவனிங்களே. இப்போது நான் உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறேன் சிஸ்டர், நான் உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறேன். நான் சொல்லிடலாம், வாயை திறந்து உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கேன் பிரதர், நான் உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறேன் பிரதர் சொல்லிடலாம். அன்பை நீங்கள் எவ்வளோ வேணால் காட்டிடலாம். உங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கணுமா, நட்பாக இருக்கணுமா, நட்பு நான் எவ்வளோ வேணால் காட்டிடலாம். உங்ககிட்ட நட்பு எவ்வளோ வேணால் காட்டிடலாம். நான் தேவன் மேலே எவ்வளோ வேணால் அன்பாக இருக்கலாம் பிரதர், நான் தேவன் கூட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம். நான் எவ்வளோ வேணால் காட்டிடலாம். நட்பை காட்டிடலாம், அன்பை காட்டிடலாம், எல்லாத்தையும் காட்டிடலாம். நான் பிரதர்கிட்ட எல்லாத்தையும் காட்டிடலாம், அன்பை காட்டிடலாம், நட்பை காட்டிடலாம், எல்லாத்தையும் காட்டிடலாம். ஆனால் ஒரு மனுஷன் தன்னுடைய ஒரு ரூபா எனக்கு ஒரு மனுஷன் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரூபா எனக்கு கொடுக்குறான் அப்படின்னா, நல்லா கவனிங்க, ஒரு ரூபா கொடுக்குறான் அப்படின்னா, அவன் சம்பாதித்து எடுத்து கொடுக்குறான் அப்படின்னா, அவன் எனக்கு கொடுக்குறான் அப்படின்னா, அப்போ அவனுடைய மனது இருக்குது இல்லையா, நீங்கள் அன்பை வந்து வாயில் சொல்லிடலாம், நான் அன்பை காட்டுறேன். நல்லா கவனிங்க, அன்பை வந்து சொல்லிடலாம், நான் அன்பை காட்டுறேன், நான் நட்பை காட்டுறேன், நான் பாசம் வச்சுருக்கேன், நான் நேசம் வச்சுருக்கேன், நான் லவ் பண்ணுறேன், நான் காதல் வச்சுருக்கிறேன்னு நீங்கள் வாயை திறந்து எப்படி வேணால் சொல்லிடலாம். ஆனால் ஒரு மனுஷன் எப்போ அவன் கையிலேருந்து ஒரு 10 ரூபாயை எடுத்து உன் கையில் கொடுக்குறானோ, நல்லா கவனிங்க, எப்போ மனுஷன் அவன் பையிலேருந்து ஒரு 10 ரூபாயை எடுத்து ஒரு கையில் கொடுக்குறானோ அப்போ தான் அவன் மேலே உண்மையான பாசத்தை வச்சுருக்கிறான், உண்மையான நேசத்தை வச்சுருக்கிறான், உண்மையான காதலை வச்சுருக்கிறான், உண்மையான அன்பை வச்சுருக்கிறான். வாயில் எவ்வளோ வேணால் சொல்லிடலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோ வேணால் சர்ச்சுக்கு வரலாம் பிரதர், எவ்வளோ வேணால் நீங்கள் கடவுளை ஆராதிக்கலாம், எவ்வளோ வேணால் கடவுளை துதிக்கலாம், நான் எவ்வளோ வேணால் மேலே ஏறி பிரசங்கம் பண்ணிடலாம், என்ன வேணால் பண்ணிடலாம். ஆனால் உண்மையான அன்பை நான் எப்போ வெளிப்படுத்துவேன் அப்படின்னா, உண்மையான பாசத்தை நான் எப்போ வெளிப்படுத்துவேன் அப்படின்னா, எப்போ என் பையன் மேலே நான் உண்மையான பாசத்தை வெளிப்படுத்துவேன் அப்படின்னா, அவனுக்கு தேவையானதை நான் செய்யும் போது தான் அவன் மேலே உண்மையான பாசத்தை நான் வெளிப்படுத்துகிறேன். நீங்கள் எப்போ கடவுள் மேலே உண்மையான பாசத்தை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னா, நீங்கள் எப்போ கடவுளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பதான் நீங்க உண்மையிலேயே கடவுளை நம்புறீங்க. புரியுதா நான் சொல்றது?
நீங்கள் எப்போ நீங்கள் சொல்லிடலாம், நான் கடவுளை தான் நம்பி இருக்கிறேன், 10 வருஷமா கடவுளை நம்பி இருக்கிற பிரதர், 20 வருஷமா கடவுளை நம்பி இருக்கிற பிரதர், 40 வருஷமா கடவுளை நம்பி இருக்கிற பிரதர் அப்படி நீங்க சொல்லிடலாம். ஆனா உண்மையிலேயே நீங்க எப்ப கடவுளை நம்ப ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, எப்ப நீங்க கடவுள் தான் என் ஆதாரம் நீங்க சொல்ல ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க எப்ப விதையை எடுத்து உங்க சம்பளத்துல இருந்து ஒரு பகுதியை எடுத்து, உங்க விளைச்சல்ல இருந்து ஒரு பகுதியை எடுத்து, உங்களுடைய வியாபாரத்துல இருந்து வர லாபத்துல இருந்து ஒரு பகுதியை எடுத்து நீங்க தேவனுக்கு ஒரு நல்ல நிலத்துல விதைக்க ஆரம்பிக்கிறீர்களோ, அப்பதான் நீங்க உங்க மனதார நீங்க விருப்பப்பட்டு உங்களுடைய விருப்பத்தின்படி தேவன் தான் என்னுடைய ஆதாரம் என்று நீங்க சொல்ல ஆரம்பிக்கிறீர்கள். பிரியமானவர்களே, ஆபிரகாம் சொன்னா, ஈசாக்கு சொன்னா, யாக்கோபு சொன்னா, ரூத்து சொன்னாங்க. என்ன சொன்னா அப்படின்னா, தேவன் தான் என்னுடைய ஆதாரம் சொன்னா. வாயில சொல்லல, செயல்ல சொன்னா. பிரியமானவர்களே, ஆபிரகாம் தசம பாகம் கொடுத்தான், யாக்கோபு தசம பாகம் கொடுத்தான், ஈசாக்கு தசம பாகம் கொடுத்தான். பிரியமானவர்களே, அவங்க எல்லாம் சீமானா மாறினதுக்கு, அவங்க எல்லாம் லட்சாதிபதியா மாறினதுக்கு, அவங்க எல்லாம் கோடீஸ்வரனா மாறினதுக்கு பெரிய பின்னணி என்ன அப்படின்னு கவனிச்சீங்கன்னா, அவர்களுடைய ஆதாரம் தேவனா இருந்தார். பிரியமானவர்களே, அவருடைய ஆதாரம் யாரா இருந்தது? தேவனா இருந்தது. எல்லாம் எழுந்திருச்சு நில்லுங்க. நீங்க தேவன் தான் ஆதாரம் காட்டுறதுக்கான விதையை உங்க கரங்களிலே எடுத்துக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இப்போ கடவுளுக்காக கொடுக்கிறதான நேரம். எல்லாம் எழுந்து நில்லுங்க. நீங்கள் கடவுளுக்கு கொடுக்கலை, நல்லா கவனிங்க. நீங்கள் கொடுக்கும்போது நான் கடவுளுக்கு கொடுக்குறேன், கடவுளுக்கு கொடுக்குறேன், கடவுளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லாதீங்க. நான் என்னுடைய ஆதாரத்தை விளைகிறதான விளைகிறதான மண்ணிலே விதைக்கிறேன் என்று சொல்லுங்கள். பிரியமானவர்களே, நல்ல நிலமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நான் என்னுடைய விதையை விதைக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கொடுக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், உங்களுடைய விதை ஈசாக்கு விதைத்த விதைகளைப் போல 100 மடங்கு பெருகுகிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்மளாம் எழுந்து நிற்கலாம், நம்மளாம் எழுந்து நிற்கலாம். பிரியமானவர்களே, பாஸ்டர் நம்மளாம் எழுந்து நிற்கலாம். இப்பொழுது ஒரு பாடல் பாடும் பொழுது கடவுளுக்காக என்ன பண்ண போகிறான்? பாடல் யாரும் வா. இல்லை நான் பாடுறேன். இல்லை நான் பாட்டு எல்லாம் எடுக்கல. வாங்க, என்ன நீங்கள் விதையை எடுத்துக்கங்க. எல்லோரும் கையில் விதையை எடுத்துக்கோங்க. விதையை எடுத்துக்கிட்டு நான் சொல்கிறதெல்லாம் சொல்லுங்கள். விதையை கரங்கள் எடுத்துக்கோங்க. விதையை கையில் எடுத்துக்கிட்டு நான் சொல்கிறத சொல்லுங்கள். இனிமேல் ஒவ்வொரு டைமும் நம்ம விதையை விதைக்கும் பொழுது அறிக்கை பண்ணி தான் விதைக்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? அறிக்கை பண்ணி தான் விதைக்க போகிறோம். சொல்லுங்கள், நான் சொல்லட்டுமா? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. தேவன் வானத்தின் பழகனிகளை திறந்து இடம் கொள்ளாது போகும் மட்டும் என்னை ஆசீர்வதிப்பார். நான் இந்த விதையை இயேசு கிறிஸ்து என்னும் நல்ல நிலத்திலே விதைக்கிறேன். இதன் பலன் என்னுடைய வாழ்க்கையிலே அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக தேவன் என் மடியிலே கொண்டு வந்து மனிதர்களை கொட்ட வைப்பார். நான் விதைக்கிறேன், நான் அறுப்புக்கு பாத்திரவனாக இருக்கிறேன். இப்போது நம்ம விதைக்கலாம். அதை பாடுங்க. யார் பாடுறது?